இந்த வருஷ வாக்குத்தத்தமே நமக்கு புது பலன் அடைந்து அந்த புது பலன் அடையும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நமக்கு மாறி போகும். நம்ம சில பிரச்சனைகளை கேர் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் சாதாரணம் தானே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கூட நம்ம சில விஷயங்களை விட்டுருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி விடக்கூடியவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிரச்சனைகளை கூட அவர் மாற்றி எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆராதிக்க கிருபை செய்வாங்க. அநேகமாக நமக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சூழ்நிலைகள் தான். நமக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்த்தா கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் ஒதுக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வருஷம் நமக்கு மாறி நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடித்து கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நேரங்களை ஒதுக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாங்க. அதனால் நம்ம அவருடைய வார்த்தைகளை வாஞ்சிப்போம், விசுவாசிப்போம். நம்மளுடைய இருதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சமூகத்தில் வச்சு நம்ம விரும்பும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் நமக்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு கட்டுகளுக்குள்ளே இல்லாமல் ஒரு விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாங்க.